எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பஞ்சாங்க குறிப்பு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான எண்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஆவணி மாத பலன்கள், மேச ராசியோட தொடர்ச்சியாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பஞ்சாங்கம் தட்சிணாய காலம், பராபவ வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று 2/8/2026 சங்கடகர சதுர்த்தி. ஒரு அற்புதமான நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மதியம் 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. உங்கள் வீட்டிலேருந்து முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது மேற்க பார்த்து இருக்குது அப்படின்னா மேற்க நோக்கி பயணம் செய்கிறீங்க, அதாவது ரெகுலர் பயணம் தவிர்க்கலாம். புது விஷயத்துக்கு இடம் வாங்க போகிறீங்க, பொண்ணு பார்க்க போகிறீங்க, நகை வாங்க போகிறீங்க, ட்ரெஸ் வாங்க போகிறீங்க, வாகனம் வாங்க போகிறீங்க, இந்த மாதிரி இருந்தால் மட்டும் மேற்கு சூலம், அந்த காரியம் தடைப்படும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வெல்லம் சாப்பிட்டுட்டு போங்க, காரிய தடை வராது. இன்றைய திதி சதுர்த்தி. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். யோகம் அதிகண்ட நாம யோகம். கரணம் பவகரணம் காலை 10 மணி 22 நிமிடம் வரை, பின்பு பாலவ கரணம். சந்திராஷ்டமம் கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். கிரக நிலவரங்கள். மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சந்திர பகவான் மற்றும் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்களோட லைஃப்பில் என்ன தேவையாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 100 நாளில் நிறைவேறும். இது உண்மைங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நடக்கும். என்னன்னா உங்களோட ராசி அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய நம்பரை மணிக்கட்டில் எழுதணும், அவ்வளோதாங்க. இப்படி எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை இருக்குது மனதில் நினச்சிங்க. என் பையனுக்கு திருமணம் நடக்கணும், எங்களோட குடும்பத்துக்கு வாரிசு வேணும், எங்களோட இடம் விற்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வேலையில் ப்ரொமோஷன் வரணும், சம்பள உயர்வு வேணும், கொடுத்த பணம் மீண்டும் வரணும், எம்எல்எம் கான்செப்டில் சீட்டு போட்டால் எங்களுக்கு கிடைக்கல, அது திரும்ப கிடைக்கணும். இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியம் இல்லைன்னு வச்சுங்களேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினாவே போதும். ஒரு 100 நாளில் உங்களோட உடம்புல ஒரு மிராக்கிள் நடக்குங்க. நிச்சயமாக நம்பிக்கையோட செய்யுங்க. இது மாதிரி மனிதனாக பிறந்த நமக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல எழுதுறது பிரபஞ்சத்திட்ட நம்ம பேசுகிற மாதிரி. ஏன்னா இங்கே நாடியில் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மனிதரோட நாடி துடிப்பும் 1 லட்சத்துக்கு மேலே துடிச்சிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு தடவை சொல்லக்கூடிய கோரிக்கை ஒரு நாளைக்கு 1 லட்சம் பிரபஞ்சத்திட்ட பேசிக்கிட்டே இருக்கும். அதுதாங்க இதோட வெற்றிக்கான முழு காரணம். நீங்கள் எந்த பரிகாரம் இருந்தாலும் கோயிலை போய் செஞ்சாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் போவீங்க, திருப்பி போகிறதுக்கு வருஷ கணக்காகும். ஆனால் இது நம்ம டெய்லி செய்யும் போது பிரபஞ்சத்தை டெய்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட தேவைகளை. ஓகேங்களா? ஒரு தேவை முடிகிற வரைக்கும் அதே தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கணும். ஒரு சில பேர்த்துக்கு 100 நாள் நடக்கும், ஒரு சில பேர்த்துக்கு 28 நாள் நடக்கும், ஒரு சில பேர்த்துக்கு 100 நாளைக்கு மேலே நடக்கும். தவறு கிடையாது, அவங்க வாங்கிட்டு வந்த கர்ம வினைகளை பொறுத்து. அப்போ அந்த காரியம் திருமணம் நடக்கணுமா, அது நடக்கிற வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு எழுதுங்க. குழந்தை பேர் வேணுமா, அது கிடைக்கிற வரைக்கும் எழுதுங்க. அது கிடைச்ச பிறகு அடுத்த கோரிக்கையை வைக்கலாம். ஓகேங்களா? டெய்லி ஆனால் நம்பர்கள் மாறும். 12 ராசிக்கும் டெய்லி நம்பர் மாறும். டெய்லி குளிக்கும் போது இதை அழிச்சிட்டு குளிச்சுட்டு எழுதணும். எழுதக்கூடிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதலாம். 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார எழுதலாம். அதுக்கப்புறம் அதிர்ஷ்டமான நேரம் இருக்கா அப்படின்னா 6:02, 6:04 அல்லது 6:06 அல்லது 6:08. இது முதல் தரம். அதுக்கப்புறம் 6:20, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51 இந்த நேரங்களை எழுதினா நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் 7 to 8 எழுதக்கூடாது. திருப்பி 8லேருந்து 9 மணிக்குள்ளார இதே மாதிரி எழுதிக்கணும். 8:02 இருக்கலாம், அல்லது 8:04, 8:06, 8:08 இதே சொன்னது தான். 6 மணிக்கு என்ன சொன்னோமோ அதே தான் 8 மணிக்கும். ஓகேங்களா? அந்த நேரங்களில் உங்கள் ராசி அல்லது லக்னம் எது தெரிஞ்சாலும் போதும். ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் எழுதுங்க.
நிச்சயமாக நடக்கும். சார் நான் 1 மாசம் எழுதிட்டே இருக்கேன், எனக்கு எந்த மாற்றமும் தெரியல, என்னோட லக்னத்துக்கு எழுதிட்டு இருக்கேன், எந்த மாற்றமும் தெரியல அப்படின்னால், அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசிக்கு வந்து நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக ஆனா நிறைவேறும். நம்பிக்கையோட செய்யுங்க. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 89 89. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 16 16. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 20 20. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 12 12. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 26 26. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 42 42. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 56 56. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 72 72. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 66 66. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 88 88. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 90 90. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 85 85. இது அனைத்தும் 12 ராசிக்கும் காமனான ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்கள். ஓகேங்களா? உங்க ஜாதகப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய செல்போன் நம்பர், வாகன எண் அல்லது ஏடிஎம் பின் நம்பர், ஜிபே ஃபோன்பேல பயன்படுத்தக்கூடிய நம்பர் எல்லாம் அதிர்ஷ்டமானதா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்போன் எண் வேணுமானாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம அடுத்தது ஆவணி மாத பலன்கள் மேசராசிக்கு தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா, 6ஆம் இடம் தான் வேலை. ஓகேங்களா? அங்கே வந்து சுக்கிரன் வந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் வேலையில் வருமானத்துலலாம் கொஞ்சம் தடை தாமதம் வந்து உண்டு. கொஞ்சம் ஒரு 10 நாளில் வந்து நல்ல முன்னேற்றம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து உங்களோட பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட வேலை பார்க்குற அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து மேனேஜராக இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டையும் வந்து தன்மையாக பேச வேண்டும். இல்லைன்னா கொஞ்சம் சிக்கல்கள் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். ஏன்னா புதன் அஸ்தமனத்தில் இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. புதுசாக வேலை படித்து முடிச்சு தேர்றவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக வேலை வாய்ப்பு உண்டு. அடுத்தது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 7ஆம் இடம் தான் சுக்கிரன் மனைவியை குறிக்கக்கூடியது. ஆணா இருந்தால் மனைவி, பெண்ணா இருந்தால் கணவர். அவரு கொஞ்ச காலம் 6ஆம் இடத்துல இருந்து நீசத்தில் இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் இதெல்லாம் வந்துட்டு போயிருக்கும். ஒற்றுமையை வந்து குறைவுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆவணி 2ஆம் தேதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆயிருக்கிறாங்க. அதாவது வந்து சுக்கிரன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னி ராசியிலிருந்து துலா வீட்டுக்கு வந்து போக போகிறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் வந்து உண்டு. ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து இடம் மாற்றங்கிற அமைப்பு வந்து உண்டு. தொழிலில் வந்து ஆர்வங்கள் வந்து ஏற்படும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க வந்து தனி கொடுத்தனமாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து அதிகமாக வரும் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதாவது வந்து சுக்கிரன் வந்து துலாம் வீட்டுக்கு வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து பயிற்சி ஆகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைங்கிறது நல்ல அந்யோன்யம்ங்கிறது நிச்சயமாக வரும். ஆவணி 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல அன்பு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. திருமணம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னாலும் சேம் அதே தான் உங்களுக்கு. ஆவணி 15ஆம் தேதிக்கு மேலே தான் சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துக்கு வராங்க. அது வரைக்கும் தடை ஒரு 30 நாள் வந்து உங்களுக்கு தடையாக தான் இருந்திருக்கு. இந்த ஆவணி 15 இங்கிலீஷ்க்கு வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து சுக்கிரன் வந்து துலாம் வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆயிடுவாங்க. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல அதிபதி வந்து ஆட்சி பலம் பெற்று ராசியை பார்க்கறதுனால திருமணம் ஆகாத மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் திருமணம் வந்து கை கொடுக்கும். ஓகேங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் தடையை தான் இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் இடம் தந்தை இருக்குது. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு தான். அவர் வந்து உச்ச நிலையில் வந்து இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து அந்த வீட்டை வந்து யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க 9ஆம் இடத்தை அப்படின்னா, செவ்வாய் பகவான், சனி பகவான் மற்றும் ராகு பகவான் 3 பேரும் பார்க்கறனால மேசராசியில் பிறந்தவங்களோட தந்தைக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள். ஒரு 60 நாள்
கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு நம்ம எடுத்துக்கணும். அவங்க வண்டி வாகனத்தில் போனாலும் சரி, அல்லது மற்றவங்கள்ட்ட பேசினாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து வம்பு வழக்கு எல்லாமே தேடுற மாதிரி ஒரு அமைப்பு கொஞ்சம் அவங்கள பொறுத்த வரைக்கும் டைம் சரியில்லைன்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். மேசராசியில் பிறந்தவங்களோட தந்தைக்கு கொஞ்சம் ஆயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உடம்பு உபாதைகள் எதுன்னு வந்தால் உடனே மருத்துவரை வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதுவும் தலை சம்மந்தப்பட்ட இடங்கள்ல அடிபடுறது, தலைவலி வர்றது, இந்த மாதிரி எதா இருந்தாலும் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட வீக்னஸ் வந்துட்டு போகும். என்னடா நெகட்டிவாக சொல்கிறேன் இல்லை, ஜோதிடம்ங்கிறது நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? நம்ம அது தெரியலன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா சின்னதாக வந்தாலும் நம்ம டக்குன்னு போய் பார்த்து காப்பாற்றிடலாம். டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தால் காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தால். அதுதான் நம்ம ஜோசியத்தில் வந்து நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம். நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து தொழில் மற்றும் மாமியாருக்கு எப்படி இருக்குது 10ஆம் இடம் அப்படிங்கிற அமைப்பு பார்க்க போகிறோம். ஏன்னா 10ஆம் பாவம் தான் வந்து சனி பகவான் வந்து வராங்க. ஓகே, அவர் வந்து 12ஆம் இடத்துல வந்து இருக்கிறாங்க. இன்னும் 2.25 வருஷத்துக்கு அங்கே தான் இருப்பாங்க. தொழில் அது இப்போ சனி பகவான் பக்கரத்தில் வந்து இருக்கிறனால நீங்கள் ஏற்கனவே மேசராசியில் பிறந்தவங்க ஏதாவது தொழில் செஞ்சு விட்டுருந்தீங்க அப்படின்னா மீண்டும் அதே தொழில் எடுத்து செய்கிறதுக்கான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும் இந்த 2 வருஷத்துக்குள்ளார. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதிய முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக வரும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து புதிய பேங்க் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. பண வரவு கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நீங்கள் திருப்பி விட்ட தொழிலை திருப்பி செய்கிறேன். இன்சூரன்ஸ் ஃபீல்டில் இருந்தவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் இருந்தவங்க, அந்த மாதிரி எந்த பிஸ்னஸில் இருந்து லாஸ் பண்ணாலும் மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து வரும். அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் பெரிய லெவலில் வந்து ஆடம்பரமாக செஞ்சிடக்கூடாது. சிறுக 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 சேர்த்தா பெரும் வெள்ளம் வரும்னு சொல்கிற மாதிரி சின்னதாக ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பித்தாலும் சின்னதாக கொண்டு போங்க. படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போனீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைச்சிடும். அடுத்தது மாமியாருக்கு எப்படி இருக்கும்? 10ஆம் இடம் தான் மாமியார். ஓகேங்களா? அவங்களுக்கு அதிகப்படியான அலைச்சல்கள் வரும். அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க யாரை பார்த்தாலும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி வீடு வாங்கலாமா, கடன் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தன்னோட உடம்புல வந்து ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. குழந்தைங்களுக்காண்டி அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பேர குழந்தைங்களுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் வந்து மாமியாருக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 11ஆம் இடம் மூத்த உடன்பிறப்பு, அண்ணே, அக்கா அல்லது மருமகளை குறிக்கக்கூடிய இடம். ஓகே, அவங்களுக்கு வந்து பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பார்க்குறாரு, சூரியன் வந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா? சூரியனாவே வெளிச்சம். அப்போ கம்பல்சரி வந்து உங்களோட அண்ணனா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், அல்லது உங்களோட மருமகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்துல பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. ஒரு சில பேர் வந்து ஆன்மீக பயணங்கள் வந்து போவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு உடம்புல கொஞ்சம் உஷ்ணம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க தன் குழந்தைங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து இருப்பாங்க. பதவி உயர்வு உண்டா? பதவி உயர்வு தாமதமாக கிடைக்கும். தாமதமாக வந்த நல்லது நீங்கள் வந்து எடுத்துக்கணும். வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு வந்து உண்டா? மேசராசியில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்க போகிறாங்க. அதில் வந்து குரு பகவான் உச்ச நிலையிலேருந்து பார்க்குறாங்க. அதனால் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஏன்னா சுக்கிரனோட பார்வையும் 12ஆம் இடத்துல விழுகிறனால மேசராசியில் பிறந்தவங்க வெளிநாடு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க நிச்சயமாக வெளிநாடு போவாங்க. அடுத்தது மேசராசிக்கு பரிகாரம் என்ன? நம்ம எல்லாத்துக்குமே ஒரே பரிகாரம், உங்களோட குலதெய்வம் மட்டும்தான். ஓகேங்களா? குலதெய்வத்தை யார் ஒருவர் தினமும் வணங்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் நடக்கும். குலதெய்வம் ரொம்ப லாங்கில் இருக்குது, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், கோயம்புத்தூர், பெங்களூர் இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் வந்து இருக்கிறோம் அப்படின்னா கூட நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு உங்களோட திசை, உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னாவே போதும். ஓகேங்களா? கோயிலுக்கு போகணும் கட்டாயம் கிடையாது. வீட்டில் இருந்து மனதார நீங்கள் கும்பிட்டாலும் உங்களோட தெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேசும். சார் எங்களுக்கு குலதெய்வமே தெரியல, என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, டெய்லியும் காலையில் குளிச்சுட்டு 7 மணிக்கு முன்னாடி 6:51க்குள்ளார வெளியில் வந்து சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்யுங்க. நமஸ்காரம் மீன்ஸ் வந்து கையெடுத்து கும்பிட்டு எங்களோட குலதெய்வத்தை காட்டு, எங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகம் எனக்கு வேணும், அல்லது நீனே எங்களுக்கு குலதெய்வமாக இருந்து எங்களை அருள் செய். இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக பிரார்த்தனை பண்ணால் நிச்சயமாக ஒரு நல்ல வழி காட்டுவார்கள். சூரிய பகவான் காலையில், நைட்டு சந்திர பகவான், இந்த 2 வழிபாடும் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த 2 ஒளிக்கதிரும் பூமியில் படாத இடம் கிடையாது. அதனால் உங்கள் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் கண்ணில் வந்து காட்டுவாங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு ரிஷபராசியோட பலன்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்களும் வழிகாட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளத்துடன்.